ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உருவில் 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் 5வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. ஸ்ரீ பகவான் வாச்சம் பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோஸ்த சகஸ்ரஷ நானாவிதானி திவ்யானி नानावर्णाकृतीनि च। श्री भगवान उवाच. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பஷ்ய காண்பாயாக, மே எனது, பார்த்தா பிரதாவின் மகனே, ரூபானி உருவங்கள், சதச நூற்றுக்கணக்கான, அத மேலும், சகஸ்ரக ஆயிரக்கணக்கான, நானா பலதரப்பட்ட, விதானி பலவிதமான, திவ்யானி திவ்யமான, நானா பலதரப்பட்ட, வர்ண வர்ணங்கள், ஆக்ருதீனி உருவங்கள், ச மேலும். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரதாவின் மகனே, எனது அன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. பொருளுரை. கிருஷ்ணரை அவரது விஸ்வரூபத்தில் பார்க்க விரும்பினான் அர்ஜுனன். அந்த விஸ்வரூபம் திவ்யமான ரூபம் என்ற போதிலும் பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்காக உண்டானதாகும். எனவே இந்த ஜட இயற்கையின் நிலையற்ற காலத்திற்கு அது உட்பட்டதாகும். ஜட இயற்கை தோன்றி மறைவதைப் போலவே கிருஷ்ணருடைய இந்த விஸ்வரூபமும் தோன்றி மறையக்கூடியதாகும். ஆன்மீகவானில் நித்தியமாக நிலை பெற்றுள்ள கிருஷ்ணரது மற்ற உருவங்களை போன்றது அல்ல இது. ஒரு பக்தனை பொறுத்தவரை விஸ்வரூபத்தை காண வேண்டிய ஆவல் அவனிடம் இல்லை. ஆனால் கிருஷ்ணரை இவ்வாறு காண அர்ஜுனன் விரும்பியதால் கிருஷ்ணர் இந்த ரூபத்தை அவனுக்கு காட்டுகின்றார். இந்த விஸ்வரூபம் எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் காணப்படக்கூடியது அல்ல. இதை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர்தான் அளிக்க வேண்டும். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி கணவனே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி கணவனே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशचारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. श्री भगवान उवाच. पश्य मे पार्थ रूपाणि शतशोध सहस्रश नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च. மீண்டும் மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரதாவின் மகனே, எனது அன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. ஹரே கிருஷ்ணா. முதல்ல எல்லாரையும் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இங்கே வழக்கம் போல் பகவத்கீதையிலிருந்து ஒரு அழகான ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம். போன வாரம் வரைக்கும் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடத்தில் விஸ்வரூபத்தை காட்ட சொல்லி கேட்க, முந்தைய ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். இந்த விஸ்வரூபத்தை
பார்க்க எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னா என்ன நீங்கள் காட்ட விருப்பப்பட்டால் எனக்கு இந்த ரூபத்தை காட்டலாம். என்ன சொல்கிறான்? உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் எம்பெருமானே, எல்லா யோக சக்திகளின் இறைவனே, இந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளும். ஸோ போன வாரம் நம்ம கேட்டோம், பகவானை அணுகுவது எப்படி. பகவான்கிட்ட நமக்கு வேணுங்கிறத எடுத்த உடனே கேட்டுடாமல் முதல்ல பகவானுடைய பெருமைகளை சொல்லி பகவானை புகழ்ந்து சில வார்த்தைகள் பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்த விஷயம் என்னன்றதை சொல்லணும். அதுவும் அடக்கத்தோடு பணிவோடு எப்படி அர்ஜுனன் இங்கே நடந்து கொள்கிறானோ அவனுடைய பாதச்சுவடியை நம்ம பின்பற்றணும் அப்படின்றதெல்லாம் போன வாரம் நம்ம கேட்டோம். ஏன்னா பகவான் முழு சுதந்திரமானவர், ஸ்வராஜ் அப்படின்னா அவர் யாருக்கும் கட்டுப்படாதவர். ஆனால் அவர் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். பரம ஈஸ்வரா எக்கலே ஈஸ்வரா கிருஷ்ணா ஆர்எஸ் சப பிரஜா. அவர் ஒருத்தர் தான் ஈஸ்வரர், மற்ற எல்லாரும் அவருக்கு கட்டுப்பட்டவர்கள், அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள். இதுக்கு ஆயிரம் சாஸ்திர பிரமாணங்கள் இருக்குது. பகவத்கீதையிலேயே பல ஸ்லோகங்கள் இருக்குது அதுக்கு. இப்போது அப்படிப்பட்ட அந்த பரமபுருஷ பகவானை ஒருவர் காணணும், அல்லது அவருடைய ஒரு விரிவாக்கத்தை அல்லது அவருடைய இந்த மாதிரியான விஸ்வரூபத்தை பார்க்கணும், புரிந்து கொள்ளணும், அவரோட பேசணும், அல்லது எந்த வகையான டீலிங்காக இருந்தாலும் பகவான் கூட செய்யணும் அப்படின்னா அது பகவானுடைய விருப்பம் இருந்தால் ஒழிய, பகவானுடைய கருணை இருந்தால் ஒழிய அது சாத்தியமில்லை. திரும்ப திரும்ப இன்னைக்கு பொருளுரையில் கூட பிரபுபாதர் அந்த கருத்தை வலியுறுத்துறார். பகவானே விருப்பப்பட்டால் ஒழிய பகவானுடைய இந்த விஸ்வரூபத்தை எல்லாரும் பார்த்துட முடியாது இல்லையா? பிரபுபாதர் என்ன சொல்கிறார்? இந்த விஸ்வரூபம் எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் காணப்படக்கூடியதல்ல. இதை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் தான் அளிக்க வேண்டும். இந்த புரிதல் ரொம்ப அவசியம் நம்ம பக்தி பயிற்சி செய்யக்கூடிய நமக்கு. இந்த புரிதல் இல்லாததுனால தான் சிலர் முட்டாள்தனமாக எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுட்டே இருப்பாங்க. கடவுளை காட்டுங்க, பார்க்குறேன், நீங்கள் காட்டினா நான் நம்புகிறேன், காட்டினா உனக்கு தெரியுமா இவர் தான் கடவுள்னு? நீ கடவுள்னு சொல்லிட்டு எத்தனையோ போலியான ஆசாமிகள் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீ ஏமாந்து போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? கடவுளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இவர் தான் கடவுள் இல்லை அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு. தங்கம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தன், அது சாப்பிட்ற பொருளா, அது ஒரு நகையா, அல்லது அது ஒரு அலங்கார பொருளா, என்னன்னே தெரியாது. தங்கம் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட இதுதான் தங்கம்னு கொண்டு காட்டினா அதை அவன் மறுக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா அவனுக்கு அதை பற்றின ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி முட்டாள்தனமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கடவுளை காட்டுங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சவால் விடுறான்னா பிரபுபாதர் கேட்குறார், சரி இவர் தான் பகவான் ஒருத்தரை முன்னாடி நிறுத்தினா நீ நம்புவியா, ஏற்றுக்குவியா? இல்லை, நான் ஏற்றுக்க மாட்டேன். பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏற்றுக்க மாட்டேன்ற ஒரு முடிவோடு இருக்கிற நீ அப்போ நீ காட்டு அப்படின்னு சவால் விடுறதுல அர்த்தமே கிடையாது. அந்த சவாலுக்கு மீனிங்கே கிடையாது. புரியுறதா? நான் ஒரு சவால் விடுறேன், அந்த சவாலை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்குன்றீங்க. ஆனால் நீ அந்த சவாலை எதிர்கொண்டு நீ ஜெயித்தாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன்ற முடிவோடு இருக்கிறேன்னும் போது அப்போ நான் அந்த சவால் விடுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை அப்படியே ஒருத்தர் பகவான் காட்டினாலும் உன்னால் எப்படி இவர் தான் பகவான் இல்லை, இவர் பகவான் இல்லைன்றதை எப்படி
முடிவு பண்ண முடியும்? பகவானை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. நீ நினைக்கிற பகவான் வெறும் கல். முட்டாள்தனமாக சொல்கிறான் வந்து அந்த என்ன பகவான் மேலே வந்து ஈ முய்க்கிறது. என்ன உங்கள் பகவான் அவர் மேலே ஈ முய்க்கிறத கூட விரட்ட முடியாமல் அவர் நின்றுட்டே இருக்கிறார். அப்படியே பகவான் கருணையோட உனக்கு மூளை கொடுத்துருக்காரு, உனக்கு புத்தியை கொடுத்துருக்காரு, உனக்கு கண்ணை கொடுத்துருக்கிறார். அந்த ஈயை விரட்ட சொல்லி உனக்கு சேவை கொடுக்குறார். நீ அதை விட்டுட்டு பகவானால் முடியலன்னு நீ சொல்கிற. அந்த ஈயை படைச்சதே அவர் தான். அந்த ஈயை வந்து அங்கே உட்கார வைக்கிறதுக்கு வழிகாட்டுறதும் அதே பகவான் தான். பரமாத்மாவை வந்து வழிகாட்டுறார். அவருக்கு அதை விரட்ட தெரியாதா? அத்தனை ஜீவன்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மயாதக்ஷேன பிரகிருதி சூயத்தை சராச்சரம். இந்த பிரகிருதி மொத்தமாக அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு. பிரகிருத்தின்றது அவருடைய சக்தி. அப்படி இருக்கும்போது எப்படி பகவானால் ஒரு விஷயம் முடியாதுன்னு இருக்க முடியும்? அவருக்கு இந்த விஷயம் முடியாது அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் பகவான் கிடையாது. பகவானால் முடியாதது எதுவுமே கிடையாது. அவர் தான் பகவான். பகவானுக்கான வரையறையே அதுதான். ஸோ அதனால் இங்கே அர்ஜுனனை போல ஒரு நல்ல அடக்கமான பணிவான மனநிலையில் கேள்விகள் கேட்டு புரிந்து கொள்ளணுன்ற நோக்கத்துக்காக, சவால் விட நோக்கத்தோடு கேள்வி கேட்கக்கூடாது. புரிந்து கொள்ளணுன்றதுக்காக கேள்விகள் கேட்டால் பகவான் அதுக்கு பதில் சொல்லவும் தயாராக இருக்கார். பகவான் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவும் தயாராக இருக்கிறார். நம்ம அணுகக்கூடியவருடைய மனப்பான்மையை பொறுத்தது அது. அப்படி இல்லைன்னா பகவான் என்ன ரூபத்தை அவர் காட்டினாலும் நமக்கு வேறு மாதிரி தான் தெரியும். நமக்கு அவர் பகவானே தெரிய மாட்டார். சில பிரபர் 1000 முறை சொல்லியிருக்கார், நம்ம கோயிலில் வந்து ராதாகிருஷ்ணரை வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அது சாட்சாத் ராதாகிருஷ்ணரே. ராதாகிருஷ்ணரை பிரதிநிதிக்கிறதோ ராதாகிருஷ்ணர் மாதிரியோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாட்சாத் பகவானே. பகவானிலிருந்து விக்கிரகம் வந்து வேறுபட்டதே கிடையாது. அதனால தான் தினசரி நம்ம அபிஷேகம் பண்ணுறோம், தினசரி நம்ம அலங்காரம் பண்ணுறோம், உடை உடுத்தி விடுறோம், தினசரி நைவேத்தியம் செய்கிறோம், தினசரி ஆரத்தி பண்ணுறோம், வழிபாடு செய்கிறோம். எல்லாம் சாஸ்திர விதிப்படி, குறிப்பாக கௌடிய வைஷ்ணவர்கள் நம்ம பஞ்சராத்திர விதிமுறைப்படி இத்தனை முறை நைவேத்தியம் செய்யணும், இத்தனை முறை ஆரத்தி பண்ணணும், இந்தந்த நேரத்துக்கு பண்ணணும். நைவேத்தியம்னா இந்த பதார்த்தங்கள் இருக்கணும், இத்தனை பதார்த்தங்கள் இருக்கணும், ஒரு பதார்த்தத்துலேயும் இவ்வளோ அளவு இருக்கணும். எல்லா விவரமும் நமக்கு ஆச்சாரியர் கொடுத்துருக்காங்க. விளையாட்டு விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க பகவானை பார்க்குறாங்க. பகவானுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பகவான் என்ன சாப்பிட்றார், எப்போ அவர் சாப்பிட்றார், எவ்வளவு சாப்பிட்றார், எல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆச்சாரியர்கள் சந்த சதைவ ஹிதயேஷு விலோகயந்தி. பிரம்ம சம்ஹிதால பிரம்ம சொல்கிறார், சந்த அப்படின்னா சாதுக்களுடைய இதயத்தில் எப்பவும் பகவான் இருந்துகிட்டே இருக்கிற. அவங்க ஒரு க்ஷணம் கூட பகவானை பார்க்காம இருக்கிறது கிடையாது. பகவானை பார்த்துருக்கியா, பகவானை காட்ட முடியுமான்னு சவால் விடுறியே. சாதுக்கள் ஒவ்வொரு க்ஷணமும் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க பார்க்காத நேரமே கிடையாது. அவங்க பகவானை தவிர வேறு எதையுமே பார்க்கறது இல்லை. அதான் பிரம்ம சம்ஹிதா சொல்லுது. அவங்க எதை பார்த்தாலும் அதில் பகவான் பார்க்குறாங்க. பகவான் எல்லாத்துலேயும் இருக்கிறார். எதில் பகவான் இல்லை? அந்தாந்தரஸ்த பரமானு சயாந்தரஸ்தம். பரம அணு இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சின்ன அணுவிலையும் அவர் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் எங்கே? ஒரு இடம் காட்டுங்க பார்க்கலாம். எதுவுமே கிடையாது.
அப்போது பகவானை பார்க்கறதுன்றது கஷ்டமான வேலை கிடையாது. ஆனால் அதற்கான தகுதி உடையவர்களாக இருக்கணும். அதுக்கான தகுதியை வளர்த்து கொள்ளணும். கண்கள் இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துடலான்னு நம்ம நினைக்கிறோம். அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்போது ஒரு ரசாயன பரிசோதனை கூடத்தில் கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சு, இப்போ நமக்கு ரசாயனத்தை பற்றி எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் கெமிக்கல் படித்தவங்களாக கூட இருக்கலாம். பட் ஒரு உதாரணத்துக்காக அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரசாயனத்தை பற்றி எதுவுமே தெரியல, ரசாயன பேர் தெரியாது, அது என்ன நேரத்தில் இருக்கும் எதுவுமே தெரியல. நம்மளை கொண்டு வந்து ஒரு லேபரில் உட்கார வச்சு, இந்த பக்கம் ஒரு குடுவை இருக்குது, வெள்ளையாக ஒரு திரவம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு குடுவை இருக்குது, அதில் மஞ்சளாக ஒரு திரவம் இருக்குது, நடுவில் ஒரு காலியாக ஒரு குடுவை இருக்குது, எல்லாமே கண்ணாடி குடுவை. அதில் இந்த பக்கம் இருக்கிறதுல கொஞ்சம், இந்த பக்கம் இருக்கிறதுல 2 திரவத்தையும் கொஞ்சம் நடுவில் இருக்கிற குடுவையில் ஊற்றுறார் அங்கே இருக்கிற கெமிக்கல் ப்ரொஃபஸர். ஊற்றின உடனே அதுலேருந்து ஒரு புகை வருது. கொஞ்சம் நேரத்தில் கழித்து பார்த்தா அந்த புகை அடங்கினதுக்கப்புறம் அந்த திரவம் சிகப்பாக மாறி இருக்கு. இப்போ 2 கலந்த உடனே இப்போ கேட்குறாரு நம்மக்கிட்ட, பார்த்தீங்களா, புரிஞ்சதா? பார்த்தோம், ஆனால் ஒன்றும் புரியல, எது என்ன ஒன்றும் தெரியல. சரி, இப்போ விளக்குறார். இது இந்த திரவம், இது இந்த திரவம், இந்த 2 திரவத்தையும் கலந்தால் அதனுடைய வினை இந்த மாதிரி நிறம் மாறும், இந்த மாதிரி புகை வரும் அப்படின்னு அந்த விளக்கத்தை கொடுத்ததுக்கப்புறம், ஓ ஐ சி, நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ தான் பார்க்குறேன், இப்போ தான் புரியுது. நம்ம கண்ணு முன்னாடி அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சார், நம்ம தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம் எல்லாத்தையும். ஆனால் முதல்ல நம்ம பார்த்தாலும் நம்ம பார்க்கல, இப்போ பார்க்காம கேட்டதை நம்ம பார்த்த மாதிரி உணர்றோம். பார்க்கறதுன்றது கண்களால் மட்டுமே பார்க்கறது கிடையாது. பிரபுபாதர் ரொம்ப அழகாக அதை விவரிக்கிறார். அத்த ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பவேத் கிரகம் இந்திரியை சேவோன் முகேஹி ஜீவாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அத்த ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி, கிருஷ்ணருடைய நாமம், ஆதி அப்படின்னா தொடக்கம், நாமத்தில் தொடங்கி, ஜீவாதோ, ஜீவான்னா நாக்கு, நாக்கில் தொடங்கி பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனாலையும் பகவானுடைய பிரசாதத்தை சுவைக்கிறதுனாலையும் நம்ம பகவானை உணர முடியும் அப்படிங்கிறார். ரொம்ப அழகாக இதை எப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ எப்படி இந்த ப்ரொஃபஸர் நமக்கு விளக்கினாரோ அதே மாதிரி இந்த உதாரணமும் நமக்கு உதவி பண்ணும். ஏன்னா பார்க்குறதுன்றது வெறும் கண்களை கொண்டு மட்டுமே பார்க்குறது கிடையாது. முதல்ல காதால் கேட்டு நம்ம அதை பார்த்தோம். இப்போது பிரபுபாதர் விளக்குறார் எப்படி நாக்கால் சுவைத்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அப்படின்னு. அழகான ஒரு தட்டில் நல்ல 2-3 இனிப்பு பதார்த்தங்கள் வகை வகையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே நெய் ஒழுகுது. இவ்வளோ அருமையான இனிப்பு பதார்த்தங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கொண்டு வந்து நீட்டுறேன். அப்போ என்ன சொல்கிறீங்க? அப்படியா, சரி கொடுங்க, நான் பார்க்குறேன். நான் நீட்டி காட்டும் போதே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன்னு அது வேறு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சுவைத்து பார்க்குறேன்னு அர்த்தம். சுவைத்ததுக்கப்புறம் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப சுவையானதாக இருக்குது. நான் சொன்ன போது அது சுவையானதாக உங்களுக்கு தெரியல, நீங்கள் பார்த்த போது அது சுவையானதாக தெரியல, ஆனால் நாக்கால் சுவைத்த போது அது சுவையானதாக தெரியுது. இப்போ நாக்கால் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி
அப்படின்னு பிரம்ம சம்ஹிதால அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவானுடைய புலன்கள் எப்படி அப்படின்னா, ஒரு புலன் செய்யக்கூடிய வேலையை மற்ற எந்த புலன்களும் செய்யும். நம்ம கண்ணால் தான் பார்க்க முடியும், நம்ம காதால் தான் கேட்க முடியும். ஆனால் பகவானுக்கு அப்படி லிமிட் கிடையாது. இப்போ அந்த மாதிரி இப்போ எப்படி நம்ம பகவான் முன்னாடி அவருடைய படத்து முன்னாடியோ விக்கிரகம் முன்னாடியோ நம்ம போகா தயார் பண்ணி கொண்டு வந்து வச்சு என்ன துளசியெல்லாம் போட்டு மந்திரத்தை சொல்லி நைவேத்தியம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். பகவானே, இவ்வளோ அருமையான போகாவை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அதை பிரசாதமாக கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணினதுக்கப்புறம் அது பிரசாதமாகிறது. எப்படி அது பிரசாதம்னு நமக்கு தெரிகிறது? முன்னாடி எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது. தோற்றத்தில் ஒன்றும் நமக்கு வித்தியாசம் தெரியல. ஆனால் இது பிரசாதம்னு எப்படி நம்ம சொல்கிறோம்? எந்த விஷயம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரசாதம் இல்லையோ அதையே இப்போ நம்ம பிரசாதம்னு சொல்கிறோம். எப்படி? பகவான் தான் சாப்பிடலையே. பகவான் சாப்பிட்றான்னு சொல்லி தானே நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறீங்க. ஆனால் அவர் தான் சாப்பிடவே இல்லையே, அப்படியே வச்சது அப்படியே இருக்கே. பகவான் பார்த்த மாத்திரத்திலே, மந்திரத்தை கேட்ட மாத்திரத்திலே அவரால் சாப்பிட முடியும். அங்கே இருக்கணுன்றது கூட கிடையாது. எப்படி அது பிரசாதம்னு நமக்கு தெரியுது? ஏன்னா பிரசாதம் சாப்பிடும்போது அந்த சுவை நம்மளை மற்ற தாழ்ந்த சுவைகளிலிருந்து மேம்படுத்துது. மாமிசம், சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலுறவு போன்ற பாவ செயல்களிலிருந்து நம்மளை மேம்படுத்தி சத்வீக குணத்துக்கு கொண்டு வந்து மேலும் ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு நம்மளை தூய்மைப்படுத்தி கொடுக்குது. பிரசாதத்தினுடைய மகிமையை நம்ம உணர முடியுது. தொடர்ந்து பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டு பழகினவங்களுக்கு அது அனுபவம் இருக்கும். பிரசாதமும் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வாரத்துக்கு கண்டதை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பிரசாதம் சாப்பிட்றது, அப்படி இருந்தால் அதை உணர்றது கஷ்டம். பிரசாதம் மட்டுமே தான் நான் சாப்பிடுவேன்ற ஒரு உறுதி எடுத்துட்டு பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படாதது அது என்ன நெய் ஒழுக பண்ண இருந்தாலும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தாலும் அதை நான் தொடமாட்டேன், அது சாப்பிட தகுந்ததல்ல அப்படின்ற ஒரு உறுதியோடு இருந்து பழகினவங்களுக்கு அந்த பிரசாதம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்றது தெரியும். சில நாட்களில், சில வாரங்களில், சில மாதங்களில் எல்லாத்தையும் தூக்கி போட்ட எத்தனையோ பக்தர்களை நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். எனக்கு அதுன்னா இப்படி இவ்வளோ பிடிக்குங்க, இதுன்னா இவ்வளோ பிடிக்கும், தினமும் சாப்பிடுவேன், அப்படி பிடிக்கும், அந்த ஹோட்டலில் அதை சாப்பிட்டு இந்த எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பிரசாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு எதுலேயும் நாட்டம் இருக்காது. ஏன்னா இது புலன்களையும் மனதையும் உணர்வையும் தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. எப்படி அது சாத்தியமாகுது? ஏன்னா கிருஷ்ணர் சாப்பிட்றார். கிருஷ்ணர் சாப்பிட்ட மீதத்தை தான் பிரசாதம்னு நம்ம சொல்கிறோம். அப்படி அவர் சாப்பிடலன்னா அது எப்படி நம்மளை இப்படி தூய்மைப்படுத்தும்? கிருஷ்ண பக்திக்கு வரதுக்கு முன்னாடி ஆனியன் தோசைன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஹோட்டலுக்கு போகும்போதெல்லாம் ஆனியன் தோசை தான் சாப்பிடுவேன். என்ன வெங்காய தோசை இல்லைன்னா சாப்பிடவே பிடிக்காது. ஆனால் இப்போது வெங்காயம் வாசனை வந்தாவே மூக்க பொத்திக்கிறோம். பக்தர்கள் பல முறை நம்ம யாத்திரைக்கு அங்கே இங்கே பயணம் பண்ணும்போது, குறிப்பாக ரயிலில் பயணம் பண்ணும்போது, இந்த ரயிலில் வந்து இந்த பொரியோடு சேர்த்து இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த மசாலா விற்றுட்டு வருவாங்க. அவங்க அந்த கோச்சில் வரும்போது இங்கே
இந்த ஸ்மெல் வரும். உடனே பக்தர்கள்லாம் எடுத்து எதையாவது வச்சு மூக்கை பொத்திக்குவாங்க. நிறைய தடவை அதை நம்ம பார்த்துருக்கோம். பூண்டு வெங்காயம் இல்லாமல் எப்படிங்க சமைக்கிறது? சாம்பார் பூண்டு இல்லாமல் ரசம் எப்படிங்க வைக்கிறது? ரசம் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? எவ்வளோ சண்டை போட்டிருப்பான் அதுக்கு முன்னாடி. யாராவது ஒரு மாதாஜி சொல்லுங்கள், நான் பூண்டு வெங்காயத்துக்காக பக்தர்கிட்ட வாதம் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாருமே ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. டாக்டர் சொல்கிறாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, எவ்வளோ பேசியிருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போது நம்மளால் மறந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த வாசனையே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதிலிருந்து விலகி இருக்க பார்க்குறோம். அந்த அளவுக்கு உயர்ந்த தரத்துக்கு வந்துடுறோம். உயர்ந்த தளம் சாத்விக குணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த தாழ்ந்த சுவை, தாழ்ந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கிறது கிடையாது. எப்படி அந்த மாற்றம் உண்டாகிறது? பகவானுடைய கருணையினால். பகவத் பிரசாதன்றது கருணை. ஸோ இங்கே பகவானுடைய கருணையின் மூலமாக பகவானை பார்க்கறதுக்கு இங்கே அர்ஜுனன் பாக்கியமானவனாக இருக்கான். ஏன்னா அர்ஜுனன் பகவானுடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி செயல்பட தயாராக இருக்கான், செயல்பட்டு இருக்கான். ஆல்ரெடி பகவான் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதை ஒத்துக்கிட்டு அதன்படி செயல்பட தயாராகிட்டே இருக்கான். பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்தில் நான் பார்க்கலாம், கரிஷே வச்சனம் தவா, பகவானே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். எதேச்சசி ததா குரு அப்படின்றார். எல்லா உபதேசமும் கொடுத்ததுக்கப்புறம் உன்னுடைய இச்சை என்னவோ, இச்சா உன்னுடைய இச்சை என்னவோ, உன்னுடைய விருப்பம் என்னவோ அப்படி நீ செஞ்சுக்கோ. இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இனி உன் கையில் இருக்குது. உன் கையில் கொஞ்சம் சின்ன சுதந்திரம் இருக்குது. அதை பயன்படுத்தி நான் சொன்னதை கேட்கணுமா கேட்கக்கூடாதான்றதை முடிவு பண்ணுறது நீ. உடனே அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? கரிஷே வச்சனம் தவா, பகவானை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி நான் செய்கிறேன். அதுதான் இந்த பார்த்த சாரதி இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். இது அந்த கரிஷே வச்சனம் தவான்னு சொல்லி சண்டை போகிறதுக்கு அர்ஜுனன் வில்லு அம்பை எடுத்து தயாராக நிற்கிறான். இதே அர்ஜுனன் தான் கீதையினுடைய ஆரம்பத்தில் சண்டை போட மாட்டேன்றதுக்கு அவ்வளோ காரணங்கள் முன் வச்சான். எல்லாமே நியாயமானதாக இருந்தது, தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையில் இருந்தது. இதுதான் வித்தியாசம். இதுதான் பகவானை பற்றின எந்த விஷயத்துக்கும் புரிதலாக இருக்கட்டும், அவரை பார்க்குறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், அவர் கூட தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கணும், உணரணும், பேசணும், கேட்கணும், எதுவாக இருந்தாலும் அது பகவானுடைய கருணை இல்லாமல் சாத்தியம் கிடையாது. திரும்ப திரும்ப இங்கே நம்ம புரிந்து கொள்கிற ஒரு விஷயம் அது. ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறார்? இந்த விஸ்வரூபம் எப்படிப்பட்டது? ஸோ இப்போ விஸ்வரூபத்தை காட்ட போகிறார். அது எப்படிப்பட்டதுன்றதை இங்கே விவரிக்கிறார், விளக்கத்தை தொடங்குகிறார். இதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களில் நிறைய வர்ணனைகள் வரப்போகிறது. ஸோ இங்கே சொல்கிறார், லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் காட்டுறார், பஷ்யாதிதித்யான் வசன் ருத்ரான் அஸ்வினா மருதஸ்ததாம் பகுன்யத்ருஷ்ட பூர்வாணி பஷ்யச்சர்யாணி பாரதம். பரதர்களில் சிறந்தவனே, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதற்கு முன்பு யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார். அர்ஜுனன் பொருளுரை. அர்ஜுனன் கிருஷ்ணருடைய
நெருங்கிய நண்பனும் அறிஞர்களில் மிகவும் முன்னேற்றம் அடைந்தவனும் ஆவான். இருப்பினும் கிருஷ்ணரை பற்றிய அனைத்தையும் அவன் அறிந்திருக்கவில்லை. அது சாத்தியமல்ல. இந்த உருவங்களையும் தோற்றங்களையும் மனிதர்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது அத்தகைய அற்புத உருவங்களை கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இது இன்னொரு மிக அருமையான ஒரு ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், எல்லாத்தையும் நீ இங்கே பார்க்கலாம். ஆதித்யர்கள், ஆதித்யர்கள்னா யார்? சூரிய தேவன், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள், இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். எல்லாரையும் ஒரே இடத்துல இருந்து நீ பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் பின்னாடி பெரிய ஒரு பட்டியலே வருது. எல்லாத்தையும், இந்த படைப்பில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அர்ஜுனன் ஒரே இடத்துல இருந்து பார்க்க முடிகிறது. அது உண்மையிலேயே பகவானுடைய கருணையினால் மட்டும்தான் சாத்தியமாகிறது. ஸோ சில பிரபுபாத் சொல்கிறார், இங்கே கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனாக இருந்தும், ஆன்மீகத்தில் ரொம்ப முன்னேறிய நிலையில் இருக்கிறவனாக இருந்தும் கூட அர்ஜுனன் கூட இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை பார்த்தது கிடையாது. அப்போ மற்றவங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பகவான் இந்த மாதிரி விஸ்வரூபத்தை பல சமயங்களில் காட்டுறார். யசோதாம்மாவோட கட்டளைக்கிணங்க தன்னுடைய வாயை திறந்து காட்டுறாரு, நான் மண்ணை தின்னலை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக. அப்போ பார்த்தா வாய்க்குள்ளேயே அண்ட சராசரங்கள் மொத்தத்தையும் காட்டுறார். அதுவும் ஒரு விஸ்வரூபந்தான். பாண்டவர்களுக்கு தூது போகிறார் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி. போன வாரம் கூட மென்ஷன் பண்ணேன். பாண்டவ தூத பெருமாள் காஞ்சிபுரத்தில் போனீங்கன்னா அவங்க தரிசனம் பண்ணலாம். உள்ளே போனால் பார்த்தா நமக்கு எங்கடா பெருமாள் எங்கேன்னு தேடுற மாதிரி இருக்கும். அப்படி அண்ணாந்து இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் பகவான் மேலே அவ்வளோ உயரமான ஒரு பெரிய ரூபம். அப்படி அமர்ந்து தான் இருப்பார், ஆனால் அவ்வளோ பெரிய ரூபமாக இருக்கும். ஏன்னா தூது வந்தபோது சகுனியோடு சேர்ந்து துரியோதனை முட்டாள்தனமாக ஒரு திட்டமிடுவான். இந்த கிருஷ்ணர் தான் பாண்டவர்களுக்கு ரொம்ப பலமாக இருந்துகிட்ருக்கிறார். இல்லைன்னா பாண்டவர்களை வெல்றது ரொம்ப சுலபம். ஸோ முதல்ல கிருஷ்ணரை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் பாண்டவர்களை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு கிருஷ்ணரை கொல்லணும்னு சொல்லி முட்டாள்தனமாக சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லி, ஏன்னா நான் பரமபுருஷ பகவான் அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த விஸ்வரூபத்தை காட்டுவார். எக்ஸாக்டாக இங்கே அர்ஜுனனுக்கு காட்டுற மாதிரியான விஸ்வரூபம் கிடையாது, இருந்தாலும் அங்கேயும் ஒரு விதமான விஸ்வரூபத்தை காட்டுவார். ஆனால் அதை பார்த்த பெண்பும் கூட துரியோதன் துரதிர்ஷ்டவசமாக கிருஷ்ணரை பகவானாக ஏற்க மறுப்பான். இது ஏதோ மாயாஜால வித்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உதாசீனப்படுத்திடுவான். ஸோ அந்த மாதிரி பகவானுடைய ரூபத்தை ஒருத்தர் பார்த்தாலும் கூட இவர் தான் பகவான் அப்படின்றத பகவானே விரும்பினால் ஒழிய ஒருத்தரால் புரிந்து கொள்ள முடியாது. ஸோ அடுத்தது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். இப்போது நீ விரும்புவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைகின்றவை அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன. பொருளுரை: ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்தையும் காண யாராலும் முடியாது. மிகவும் முன்னேற்றமடைந்த விஞ்ஞானியும் உலகின் மற்ற பாகங்களில் நடப்பதை அறிய முடியாது. ஆனால் அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் உலகின் எல்லா பகுதிகளிலும் நடப்பவை அனைத்தையும் காண முடியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அர்ஜுனன் எதை காண விரும்பினாலும் அதனை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் அவனுக்கு கொடுக்கிறார்.
இவ்வாறாக கிருஷ்ணருடைய கருணையால் அர்ஜுனன் எல்லாவற்றையும் காண முடிகின்றது. இங்கே இந்த பகுதியில் நம்ம இந்த ஸ்லோகங்களை நம்ம படிக்கும்போது திரும்ப திரும்ப நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப இங்கே வலியுறுத்தப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவானுடைய கருணை 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 அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ அர்ஜுனனுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தி கொடுக்க முடியுது பகவானால். அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, எந்த பக்தருக்கும் அவர் என்ன வேணால் சாத்தியப்படுத்தி கொடுக்க முடியும். அதுதான் பகவான். அதுதான் பக்தராக இருக்கிறதுனுடைய விசேஷம். அதனால தான் பக்தன் வேறு எந்த பௌதிக விஷயத்துலையும் விருப்பம் கொள்றதில்லை. யோகிகள்லாம் ரொம்ப நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடுமையான தவம் புரிஞ்சு இந்த அஷ்ட சித்திகளை அடையிறதுக்காக முயற்சிக்கிறாங்க. ஆனால் பக்தர்கள் அதுக்காக கொஞ்சம் கூட பிரயத்தனப்படுறதே கிடையாது, கொஞ்சம் முயற்சி எடுக்கிறது கூட கிடையாது, அதில் அவங்க விருப்பப்படுறதே கிடையாது. ஆனால் பகவான் நினச்சா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சித்தியையும் கொடுத்துட முடியும். பிரபுபாதர் மாதிரி ஒரு நபருக்கு அவர் எவ்வளவு சக்தியை கொடுக்குறார் பாருங்கள். 70 வயதான ஒருத்தர் கடல் கடந்து வேறொரு நாட்டுக்கு போகிறார். அங்கே யாரையும் தெரியாது, கையில் பணம் கிடையாது, எந்த திசையில் கப்பலை விட்டு இறங்கி இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமா எதுவுமே தெரியாது. நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா அப்படி போவோமா? நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா உடனே பிரபு அந்த ஊரில் யாராவது உங்களுக்கு தெரியுமா, அங்கே பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா, அங்கே தங்குறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்களா, வழியில் பிரசாதத்துக்கு ஏதாவது பக்தர்கள் இருக்காங்களா, இந்த ஊரில் இருக்காங்களா, அந்த ஊரில் எல்லா பிளானும், அது 1க்கு 2 பிளான் போட்டுட்டு இங்கே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவ்வளோ பிளான் போட்டுட்டு போகிறோம். எங்கே போகிறதுக்கு? இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போகிறதுக்கு. மீறி போனால் ஒரு 500-600 கிலோமீட்டர் பயணம் பண்ணுவோம், அல்லது ஒரு 1000-2000 கிலோமீட்டர் பயணம் பண்ணுவோம் மேக்சிமம். அதுக்கு போய் அவ்வளவு திட்டம் போடுறோம். ஆனால் பிரபுபாதருக்கு அங்கே அப்படி திட்டம் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன இருந்த ஒரே திட்டம் குருவோட கட்டளையை நிறைவேற்றணும். 1928 பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் குருவை முறையாக சந்திக்கிறார். 33 தீட்சை பெறுறார். அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த உலகத்துக்கு மறைஞ்சிடுறார். மறையிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பிரபுபாதருக்கு ஒரு கடிதம் எழுப்புகிறார். அந்த கடிதத்திலையும் அதே விஷயம், முதல் முறை சந்தித்த போது என்ன விஷயம் சொன்னாரோ அதே விஷயத்தை சொல்கிறார். ஆங்கிலம் தெரிந்த மக்களுக்கு, ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள்கிட்ட ஆங்கில மொழியில் சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கத்தின் கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணு. இதுதான் ஒரே விஷயம். சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் பகவத்கீதைக்கான ஒரு ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுக்கும்போது சொல்கிறார், ஏகேஹா குருநந்தனா, குருவோட உபதேசங்களை முழு மனதோட உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தணும், அதுதான் ஒரு சிஷ்யனுடைய கடமை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை படித்த போது சில பிரபுபாதருக்கு குரு நமக்கு ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அதை இன்னும் நம்ம நிறைவேற்றாமல் இருக்கோம், எப்போ அதை நம்ம நிறைவேற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு ஏக்கத்திலே இருந்தார். ஸோ அந்த ஏக்கம் சில பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு அவ்வளோ உறுதியோட முதல் ஒரு வருடம், கிட்டத்தட்ட ஒரு வருடம் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி மாதிரி இஸ்கான் இவ்வளோ பிரபலமான ஒரு இயக்கம் கிடையாது. இஸ்கான் ஒரு இயக்கமே கிடையாது. என்ன, பிரபுபாதர் அமெரிக்காவில் ஒரு இந்தியாவிலிருந்து வந்த ஒரு சாது, அவ்வளோதான். யாரையும் தெரியாது, இவருக்கும் யாரையும் தெரியாது. இருந்ததெல்லாம் ஒரு பெட்டி நிறையா அவர் எழுதின முதல் காண்டம் பாகவத்தை மட்டும், முதல் ஸ்கந்தம் பாகவத்தை மட்டும் வச்சிருக்கிறார். 3 வால்யூமாக அச்சடித்து எடுத்துகிட்டு போகிறார், ஒரு பெட்டி நிறையா.
எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு தடைகள் இருந்திருக்கும் அவருடைய பிரச்சாரத்துக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து மிக குறுகிய காலத்தில் ஒரு 12 வருஷத்தில் 11 வருஷம்தான் சொல்லணும்னா, ஏன்னா 66 தான் இஸ்கானை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறார். 77 நவம்பர் மாதம் இந்த உலகத்தை விட்டு போயிடுறார். 11 வருஷத்தில் 14 முறை உலகத்தை சுற்றி வந்தார். 80க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். சும்மா வந்து ஏதோ கற்பனை பண்ணி எழுதின புத்தகங்கள் கிடையாது. ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும் அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. இந்த மனித சமுதாயம் மேம்படுறதுக்கான வழிகாட்டுதலாக இருக்குது. 1000க்கும் பல ஆயிரம் 5000க்கும் மேற்பட்ட சீடர்களை உருவாக்கினார். சீடர்கள்னால் சும்மா இன்றைக்கி இருக்கிற இந்த போலி ஆசாமிகள் மாதிரி காயில் காசை வாங்கிக்கிட்டு ஏன்னா நீயும் சீடனாயிட இனிமே அப்படின்னு சொல்லிட்டு காசு வசூல் பண்ணுறதுக்காக சீடர்களை சேர்த்துனது கிடையாது. அமெரிக்காவில் வந்து பிரபுபாதர் மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது, தகாத பாலுறவு கூடாது அப்படின்னு 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை சொன்ன உடனே எல்லாரும் சுவாமி அருமை அருமை அருமை, எல்லாரும் இனிமேல் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு 1000 பேர் வந்துட்டாங்களா? கிடையாது. சாமி இதெல்லாம் முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் வந்து இது இல்லாமல் இங்கே வாழ்க்கையே கிடையாது. இது 4த்தையும் செய்வேனான்ட்டா இது செய்கிறது மட்டும்தான் இங்கே வாழ்க்கையே. இதை செய்ய வேணான்னா அப்புறம் என்ன இருக்குது இங்கே அப்படின்னாங்க மக்கள். ஆனால் அவங்களையும் மாற்றினார். இது சாதாரணமாக ஒருத்தரால் செஞ்சிட முடியுமான்னா முடியாது. பகவானுடைய கருணை இல்லாமல், அவருக்கு சக்தி அளிக்கப்படாமல் அது சாத்தியமாகிறது கிடையாது. இது மாதிரி 1000 உதாரணம் நம்ம சொல்லலாம். யாரெல்லாம் நம்ம சரித்திரத்தில் சிறந்த பக்தர்கள்னு நம்ம போட்டிருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு பக்தரையும் ஆய்வு செய்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பகவானுடைய கருணை அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அது சாத்தியமாகிறது. ஸோ அந்த மாதிரி பகவானுடைய கருணை அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப அவசியமானது. கருணை இல்லாமல் நம்ம என்ன தான் தலைகீழாக நின்னாலும், எவ்வளவு தான் முயற்சி எடுத்தாலும், அஃப்கோர்ஸ் நம்முடைய முயற்சி, நம்முடைய பிரயத்தனம் ரொம்பவே முக்கியம். அது இல்லாமல் பகவான் கருணையை கொடுத்துட மாட்டார். ஆனால் நம்முடைய திறமை, நம்முடைய புத்திசாலித்தனத்தினால, நம்முடைய முயற்சியினால் இதை செஞ்சிட முடியும், இதை சாதிச்சிட முடியும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. பகவானுடைய கருணைன்ற ஒரு விஷயம் அதில் சேராமல் எதுவுமே சாத்தியமாகாது. ஸோ அதனால் எப்பவும் நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், என்ன திட்டம் போட்டாலும், எதை செஞ்சாலும் அது அதிகாரப்பூர்வமாக, சாஸ்திரபூர்வமாக, ஆச்சாரியர்களால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு செயலும், அந்த செயல் முழுக்க கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யப்படணும். அப்படி இருந்தால் கிருஷ்ணர் கருணை கிடைக்கும், அந்த செயல் வெற்றி அடையும். அந்த செயலினால் நாமும், நம்ம சுற்றி இருக்கிற இந்த சமூகமும் நன்மை அடையும், கிருஷ்ணர் திருப்தி அடைவார். அப்படி இல்லைன்னா எல்லாமே தோல்வி தான். எதுவுமே இங்கே வெற்றின்றதே கிடையாது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் நோக்கத்தோடு இல்லாத எந்த செயலும் தோல்விதான். வெளிப்பார்வையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், உலகத்திலே பெரிய பணக்காரராகிட்டார், இவர் ரொம்ப பிரபலமாயிட்டார், இவர் வந்து ரொம்ப பெரிய பலசாலியாக இருக்கிறார், இவர் தான் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். எல்லாமே ஸ்ரம ஏவகி கேவலம், வெறுமனே கால விரயம், நேரத்தை வீணடிக்கிற விஷயம். அதனால் ஒன்றும் அவர் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறது கிடையாது. உலக பெரிய பணக்காரனாக இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன ஆக போகிறது? அவன் என்ன எடுத்துகிட்டு போக போகிறான்? அடுத்த பிறவியில் அவன் ஒரு நாயாக பிறக்கலாம்,
பூனையாக பிறக்கலாம், இவன் மனிதனாக கூட பிறக்கட்டும், என்ன அதனால் அவன் லாபம் அடைஞ்சிட போகிறான்? இவன் சொர்க்கலோகத்துக்கு போகட்டும், பிரம்மலோகத்துக்கு கூட போகட்டும், என்ன அதனால் லாபம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. பிரம்மா புவனாலோக புனராவர்த்தின்னு அர்ஜுனா. தாழ்ந்து போகணுன்றதில்லை, நீ மேலே கூட போ, உயர்ந்து போனாலும் கூட பிரயோஜனம் கிடையாது. புனராவர்த்தின்னு அர்ஜுனா, மறுபடியும் நீ இங்கே வந்து தான் ஆகணும். ஆனால் கிருஷ்ணருடைய திருப்திக்காக பக்தி அப்படின்ற ஒரு செயலில் மட்டுமே ஈடுபட்டால் போதும், மற்ற எல்லாத்தையும் நம்ம செய்துட்டு தான் ஆகும். மற்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டு பக்தியை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ மற்றது எல்லாமே செஞ்சும் அது வேஸ்ட்டு தான், அது செய்யப்படாததாகத்தான் கருதப்படும். ஸோ அதனால் பகவானுடைய கருணை அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு பகவான் கொடுத்துருக்கிற சட்டத்திட்டங்களை தெரிஞ்சு அவர் இப்படி தான் செயல்படணும், இதை தான் செய்யணும் அப்படின்ற வழிமுறைகளை கொடுத்துருக்கிறார். அதை தெரிஞ்சு அதன்படி ஆச்சாரியர்களுடைய வழிகாட்டுதலின்படி அர்ஜுனனுடைய பாதச்சுவடியை பின்பற்றி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும். நம்ம இறுதியில் இந்த உலகத்தில் மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு உறுதியாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய்.